வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நாளைக்கு நடக்க போகிற ராவோட நெட்ஃப்ளிக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்குது. மற்றும் நெட்ஃப்ளிக்ஸில் என்னெல்லாம் நடக்க போகுது, ஒரு சில விஷயங்களை பற்றியும் ஒரு நியூஸ் தான் கிடச்சிருக்குது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் காய்ஸ், வழக்கம் போல் சோனி லீவில் தான் நம்ம ராவை பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் 6:30 பார்த்துக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, இந்த வருஷம் ராவில் ஜான்சனோட ரிட்டர்னை நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம். இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜான்சனோடைய ரிட்டையர்மெண்ட் டூர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நடக்க போகிற ரா ஸ்மாக்டவுனில் பல ஈவெண்ட்ஸில் நம்ம ஜான்சனாவை பார்க்க போகிறோம். ஜான்சனா 2024 நிறைய மேட்சஸும் விளையாட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான்சனை பார்த்தீங்கன்னா இந்த ராவில் வரும்போது கண்டிப்பாக அவருடைய ஃப்யூச்சர் ஆப்பனண்ட்டை பற்றி ஒரு அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அல்லது ஜான்சனா பேசும்போதே அவருடைய ஃப்யூச்சர் ஆப்பனண்ட், நான் ஒன்று நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேலஞ்சஸ் கூட வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேரை எதிர்பார்க்குறேன். ஒன்று லோகன் பால், இன்னொன்று குந்தர். இவங்க 2 பேரில் யார் கூட வேணாலும் நம்ம ஜான்சனா அடுத்ததாக ஒரு ஃபியூட் போனார்னா அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ரசிகர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா குந்தர் சாம்பியன்ஷிப்புக்காக வச்சுருக்காருல, ஸோ அவரை ஜான்சனை சேலஞ்ச் பண்ணணும்னு கூட பல பேர் ஆசைப்படுறாங்க. குந்தருக்கும் இப்போ ஆப்பனண்ட் இல்லை, மேபி அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜான்சனோட ரிட்டர்னை போன்று லோகன் பாலோட ரிட்டர்னையும் ரால ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. சம்மர்ஸ்லாம் 2024 யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டு இப்போதைக்கு அவர் ரா ரெஸ்லர் ஆகிட்டாராம். அதனால் மண்டே நைட் ராக் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்மாக்டவுன் சாகர் போக மாட்டாராம். ஸோ அதனால் எல்ஏ நைட் பக்கம் போக மாட்டாருங்க. இப்போ அவர் ரா சைடு வர்றதுனால அவருடைய ஃப்யூச்சர் ஆப்பனோட பற்றி நம்ம எதிர்பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஜான்சனா பேசும்போது மேபி லோகன் பால் இடையில பேசினார்னா ஜான்சனாக்கும் லோகன் பாலுக்கும் இடையில் கூட ஒரு சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி லோகன் பாலுடைய ஆப்பனன்ட் ஜான்சனாவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் நம்ம குந்தரையும் லோகன் பால் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோம். மேபி குந்தர்கிட்ட இருக்க ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக கூட முதவேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரே மிஸ்டீரியோ இருக்கார்ல, அவர் இப்போ நியூ டே கூட ஒரு மிகப்பெரிய சண்டை வாக்குவாதத்தில் இருக்கார். ஸோ நியூ டே பயங்கரமாக ரே மிஸ்டீரியோவை காயப்படுத்துகிறாங்க பேச்சால். அது மட்டும் இல்லாமல் ரே மிஸ்டீரியோடைய மாஸ்கையே உருவிட்டார் ஜேவியர் ரூட். இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி WWE பார்த்தீங்கன்னா டிராகன் லீயை ரே மிஸ்டீரியோடைய பார்ட்னராக அறிவிக்க போகிறது கிடையாதான். ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னராக இந்த இடத்துல இன்னொருத்தர் ரே மிஸ்டீரியோடைய டாக் டீம் பார்ட்னராக அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். வேறு யாருமே இல்லை. நீண்ட நாளாகவே ராவில் ஒரு ப்ரொமோ போட்டு பென்டகன் வராருன்னு காட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த பென்டகன் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற, அதாவது இப்போ நடக்க போகிற மண்டே நைட் ராவில் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாராம். அதுவும் ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் ரே மிஸ்டீரியோடைய டாக் டீம் பார்ட்னராக இணைந்து நியூ டே கூட ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. பென்டகன் ரிட்டர்ன் ஆகும்போதே ஒரு டாக் டீமராக தான் ரிட்டர்ன் ஆவார். அதுவும் ரே மிஸ்டீரியோடைய டாக் டீமராக ரிட்டர்ன் ஆவார். அதில் ரே மிஸ்டீரியோ வெற்றி பெறதுக்காக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரசிகர்கள் மத்தியில் ரே மிஸ்டீரியோக்கும் பென்டகனுக்குமே ஒரு மேட்ச் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் டாக் டீமாக இணைந்து நியூ டே கூட ஒரு மேட்ச் விளையாடுவாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது. சரி, இதை எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க பென்டகனோட ரிட்டர்னுக்காக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனிக்கோங்க. அடுத்த மேட்ச் ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இது உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் மறந்தே போயிருச்சுப்பா. லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளைக்கும் நடக்கிற ஒரு யுத்த போர் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா யுத்த களத்தில் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போதைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்சுக்கு அப்புறமா ஃபியூட் போகாதுன்னு. பட் ஆனால் லிவ் மோர்கன் இப்போ டாப் 1 இருக்காங்க. ரியா ரிப்ளையும் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக தான் நான் ஃபியூட் போவேன் அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி இந்த மேட்ச்சில் 3வது ஆளை ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகி அவர் மூலியமாக கூட மேட்ச் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு லாஸ்ட்டு உமன் கவுண்டன் சாம்பியன்ஷிப், அதாவது 1, 2, 3ன்னு எண்ணுவாங்க. அப்படி தான் இந்த மேட்ச் முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் மேபி ஒரு ஆள் ரிட்டர்ன் ஆகிறது மூலிமா லிவ் மோர்கன் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பெக்கி லிச் இப்போதைக்கு அஃபிஷியலி உடம்புலாம் சரியாகி நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ நடக்க போகிற ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்களாம். அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் அதிகபட்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ட்ரூ மாக்கின்டருக்கும் ஜே ஊசோக்கும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபியூட் போயிட்டு தான் இருக்குது. சரி, பிரெட்லியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக சொல்லி முடிச்சுட்டு இருக்காருல்ல, அதனால் ஒவ்வொரு மேட்சாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் ட்ரூ மாக்கின்டருக்கு இப்போ ஜே ஊசோ கூட ஒரு மேட்ச்சு. கண்டிப்பாக இதில் எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மாக்கின்டர் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணுற வில்லத்தனத்துக்கு இது ஒரு பூஸ்டராக இருக்கும். அடுத்தது எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஹல்க் ஹோகன் அண்ட் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூ ஷோ இருக்குல்ல, அதுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இவங்க 2 பேருமே WWE லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் கான்ட்ராக்ட்னு இருக்கிறாங்க. இவங்களை பெருசாக WWE எதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாட்டாலும் ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியமில் இவங்க 2 பேரும் சர்ப்ரைஸாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. ஸோ ஸ்டோன் கோல்ட் அண்ட் ஹல்க் ஹோகன் ஃபேன்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் எதிர்பார்க்கலாம் ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூ ஷோவில். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான மேட்ச், CM Punk வெர்சஸ் செத் ரோலன்ஸ். அல்லாட்டி ரோமன் ரெயின்ஸ் மேட்சை மெயின் இவெண்டாக வைப்பாங்களா, செத் ரோலன்ஸ் மேட்சை மெயின் இவெண்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அது வேறு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபியூடெல்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச் அளவுக்கு இந்த மேட்சை புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ராலே நடத்துகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதை இப்படியே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே டெவலப் பண்ணி ரெசல்மேனியா வரைக்கும் கூட கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த மேட்ச் 2 முறையில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக சண்டை போடும்போது இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபைல முடிக்கலாம். அல்லது இந்த மேட்ச்சில் ரோலப் புறையிலையோ இதுலேயோ நம்ம செத் ரோலன்ஸ் வந்து தோத்துட்டாரு, நம்ம CM Punk வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா தன்னுடைய உண்மையான முகத்தை செத் ரோலன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செத் ரோலன்ஸ் ஒரு ஹில்டன் கேரக்டர் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செத் ரோலன்ஸ் இப்போ ஃபேஸாக இருக்கிறாரு, ஓகே தான். பட் ஆனால் செத் ரோலன்ஸுக்கும் CM Punkக்குமான அந்த ஃபியூடில் செத் ரோலன்ஸ் ஒரு வில்லனாக இருந்தால் CM Punkக்கு அந்த ஆப்பரண்ட்டுக்கான ஃபியூடும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மேபி நம்ம செத் ரோலன்ஸ் வந்து பழையபடி ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து CM Punk வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா CM Punk வந்து ரெசல்மேனியாவில் ஒரு பெரிய டைட்டிலுக்காகலாம் மோத போகிறாரு, பிளான்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால மேபி இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் CM Punk வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் காம்பவுண்ட் மேட்ச். இதில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவுக்கும் நடக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த மேட்சை மெயின் இவெண்ட் வைப்பாங்களா இல்லாட்டா இந்த மேட்சை மெயின் இவெண்ட் வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் 2 மேட்சுமே ஒருத்தான மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோலோ சிகாவை ஸ்டிப்புலேஷன் படி வெற்றி பெறவங்க கிட்ட தான் ஊலாஃபலா மாலை இருக்கணும், அவங்க தான் ட்ரைபிள் சீஃப், அவங்க கிட்ட தான் பால் ஹெமனும் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை வச்சு தான் இந்த மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சோடைய எதிர்பார்ப்பு இதில் என்ன நடக்கும், ரோமன் ட்ரைபிள் சீஃபாக இருப்பாரா, பால் ஹேமன் ஏதாவது சரி பண்ணுவாரா, பால் ஹேமன் வந்து ஒரு ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுவாரா, அதை தவிர்த்து ஒரு சில ரிட்டர்ன்ஸையும் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. ஸோ அவரு இப்போ வந்து கனடாவில் ரொம்ப ஜாலியாக இருக்கார். அவர் மீண்டும் ரெஸ்லிங் வர்றதே கஷ்டமாக இருக்குது. இதில் ரோமன் ரெயின்ஸோட மேட்ச்சில் வந்து ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பால் ஹேமனை கூப்பிட்டு வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து ஹெல்ப்பு கூட்ட மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் நீங்கள் ப்ராக் லெஸ்னர் எதிர்பார்க்குறீங்கன்னா பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனால் தி ராக்கை நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம். ராக்கோடைய ஒரு அப்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். இதை தவிர்த்து நான் ரோமன் ரெயின்ஸோடைய கதையை முடிப்பேன், பிளட் லைனுடைய கதையை முடிப்பேன்னு சொல்லிட்டு ட்ரூ மாக்கின்டர் வேறு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் எனக்கு நிறைய பண்ணிட்டான், பிளட் லைனும் எனக்கு நிறைய பண்ணிட்டு பண்ணதுக்கு திருப்பி முனையா நானும் அவங்கள பண்ணணும், செய்யறதுக்கு காட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம இதையும் எதிர்பார்க்கலாம், ட்ரூ மாக்கின்டர் ஏதாவது வம்பு கிம்பு பண்ணுறாரு அப்படின்னு. ட்ரூ மாக்கின்டருக்கு ஜே ஊசோ மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச் நடக்கும். அதனால் ட்ரூ மாக்கின்டருடைய இன்வால்மெண்ட்டும் இந்த மேட்ச்சில் பெருசாக எதிர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் கடந்து நம்ம சோலோ சிகாவை வெற்றி பெற்று ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றால் அவர் தான் ட்ரைபிள் சீஃப், அவர்கிட்ட தான் பால் ஹேமன் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இந்த மேட்ச்சில் இருக்குது. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம்.
இது ஒரு டயபிள் காம்பவுண்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிக்கலாம். எத்தனை பிளட் லைன் மெம்பர்ஸ் வேணாலும் ரோமன் ரெயின்ஸை தூக்கி போட்டு மிதிக்கலாம். ரோமன் ரெயின்ஸுக்கும் சப்போர்ட்டிங்காக அவரோட பிளட் லைன் இருக்குது. மாறி மாறி சண்டை போடுவாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னே நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ரா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது 3 hour ஷோவாக நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூவாக பார்க்கலாம். நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தான ஷோவாக நடத்துறதுனால ராவையே பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.